3 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் சம்பளம் இது வந்து 65 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 65 ரூபா கொடுக்குறாங்க. 65 ரூபா கொடுத்து எந்த விதத்தில் நியாயம்? இது வந்து ரொம்ப அநியாயம். இது வந்து கூட்டுக்கொள்ள மாதிரி இருக்குது. யாரோ தப்பு பண்ணிக்கிறாங்க. இந்த நிர்வாகத்தை தனியார்ட்ட தாரை வாத்துட்டு எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? இது என்ன? இது ரொம்ப அக்கப்போரான விஷயம். இந்த பாண்டிச்சேரியில இது வந்து நடக்கிறது நம்ம அனுமதிக்க கூடாது. புதுச்சேரியில் மின்சார பேருந்து சேவைகளின் தொடக்க விழாவில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அந்த சேவை தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவரையும் அவரது ஆதரவாளர்களையும் போலீசார் அங்கிருந்து இழுத்துச் சென்றனர். 3 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் சம்பளம் இது வந்து 65 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 65 ரூபா கொடுக்குறாங்க. 65 ரூபா கொடுத்து எந்த விதத்தில் நியாயம்? இது வந்து ரொம்ப அநியாயம். இது வந்து கூட்டுக்கொள்ள மாதிரி இருக்குது. யாரோ தப்பு பண்ணிக்கிறாங்க. மீண்டும் நிகழ்ச்சி மேடைக்கு சென்ற எம்எல்ஏ நேரு முதலமைச்சரிடம் தொடர்ந்து வாக்குவாதம் செய்தார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த பஸ்ஸுக்கு டிரைவர் கொடுக்குறாங்க. உள்ளூர், அதாவது இந்த பகுதி இது இந்த ஒரு தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்தையே நான் வீட்டு கொடுத்தவன் நானு. இது தனியார் வசம் இருந்துச்சு. இந்த பில்டிங் எல்லாம் இருக்குதுங்களா? இந்த பில்டிங் வந்து அவரு தனியார் இவங்களுடைய ஆக்கிரமிப்பு 30 வருஷமா இருந்தது. நான் சட்டமன்ற அனுப்பி 2012 சிஎம் தலைமையில இந்த இடத்த வீட்டு நான் கொடுத்தேன். கொடுத்த பிறகு இது ஃபயர் ஸ்டேஷன் வைக்கணும்னாங்க. நான் என்ன சொன்னேன், அந்த இவ்வளவு பெரிய இடம் இருக்குது தோட்டக்கலையில, அந்த இடத்துல வச்சுட்டு இதுக்கு ஏதோ ஒரு சமுதாயம் கூட ஊர் மக்கள் பயன்படுறதுன்னு சொல்லிட்டேன். அதையும் செய்யல. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சாதி சேஷன் வந்து பொதுத்துறைக்கு நம்ம தப்பே இல்லை. ஆனா தனியார் கொடுத்தது இல்லாம அவங்களுக்கு இவ்வளவு காசை நம்ம எப்படி கொடுக்குறது? இல்ல பெரிய ஸ்கேம் நடந்துக்கிற மாதிரி தெரியுது. அதனால நான் என்ன சொல்றேன், இதுக்கு ஒரு தீர்வு வேணும். அது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு ஸ்வீப்பிங் வேலை, அதாவது என்ன சொல்றது, ஹவுஸ் கீப்பிங் வேலை கூட என் தொகுதி மக்களுக்கு கொடுக்கவே இல்லை. இவ்வளவு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலை இருக்குது, அதையும் கொடுக்கல. அப்ப இந்த நிர்வாகத்தை தனியார்ட்ட தாரை வாத்துட்டு எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? இது என்ன? இது ரொம்ப அக்கப்போரான விஷயம். இந்த பாண்டிச்சேரியில இது வந்து நடக்கிறது நம்ம அனுமதிக்க கூடாது. இது அனுமதிச்சாக்கா எல்லாம் கொல்ல போகுது. நம்ம பஸ் இவ்வளவு கொடுக்குறோம், எல்லாருமே நம்ம செலவு. ஆனா தனியாருக்கு 65 ரூபா கொடுக்குறாங்க. இதே பிஆர்டிசில ஊழியர் நடத்துறாங்க, அவங்க 40 ரூபாய்க்குள்ள நடத்துறாங்க. அது டீசல் போட்டு. இன்னைக்கு பார்த்தா சார்ஜர் இருக்குது, சார்ஜருக்கு அவ்வளவு பணம் ஆகாது. அப்ப இதுல வந்து நிறைய தப்பு நடக்குது. அதை விசாரிச்சு கவர்னர் சிஎம் நடவடிக்கை எடுக்கலனாக்கா நான் இந்த பஸ்ஸை தொடர்ந்து ஓட்ட விட மாட்டேன். எனக்கு தீர்வு வரணும். எனக்கு அதுடைய எல்லாருடைய அந்த பிபி மோட்ல என்னென்ன பண்ணிக்கிறாங்க எல்லாத்தையும் புரிஞ்சு சொல்லுங்க. நன்றி. நான் இதை புறக்கணிக்கிறேன். இல்ல நிறைய தவறு நடக்குது. சிஎம் கவர்னரும் தலைமைச் செயலரும் இதை வந்து தீவிர விசாரிச்சுட்டு இதை ஊழல் அதிகாரிகளோ இல்ல ஊழல் செஞ்சவங்களையோ இல்ல ஊழல் செஞ்ச அரசியல் அதிகாரிகள் குறைந்தாக்கா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்.